Hello LPKPs, Little Pot Kodipana channel members, viewers and subscribers அனைவருக்கும் வணக்கம். மறுபடியும் உங்க எல்லாருமே சந்திச்சதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு நம்ம ஜெனுவினா ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த ஒரு மொபைல் ஆப் வந்து இப்போ ரொம்ப வந்து ட்ரெண்டிங்ல வந்து போயிட்டு இருக்கு. சோ இந்த மொபைல் ஆப் உடைய நேம் வந்து கிரீன் பிஸ்தா மொபைல் ஆப். சோ இந்த வொர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி மூலமாக நம்மளால ஒரு வாரத்துக்கு வந்து 500 ரூபாய் வந்து earn பண்ண முடியுமா அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். சோ இதுக்கு முன்னால நம்ம ரிவ்யூ பண்ண மொபைல் ஆப்ஸ் வெப்சைட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த மொபைல் ஆப் உடைய ஏர்னிங் வந்து குறைய வருது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நம்மள நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி பேங்க் கரன்சி நோட்ஸ், அதாவது வந்து பழைய பேங்க் கரன்சி நோட்ஸ் வந்து சேமிக்கிற பழக்கம் இருக்கும். இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி இந்த பேங்க் கரன்சி நோட்ஸை வச்சு நம்ம பணமும் சம்பாதிக்கலாம். ஏன்னா இந்த ரூபாய் நோட்ல ஒரு நம்பர் சீரீஸ் அப்படிங்கறது இருக்கும். அது ஆக்சுவலா நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த்துக்கு வந்து ஒத்து போகும். நம்ம கிட்ட இருக்கிற ரூபாய் நோட்ல உள்ள நம்பர் சீரீஸ் வந்து வேற யாராவது ஒருத்தருடைய டேட் ஆஃப் பர்த்தா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வச்சிருக்கிற பேங்க் ரூபி நோட்ல உள்ள நம்பர் சீரீஸ் வந்து விராட் கோலியோடைய பர்த்டே, இல்ல வந்து MS தோனியோடைய பர்த்டே, இல்ல பில் கேட்ஸ் உடைய பர்த்டே, இல்ல அந்த நம்பர்ல வந்து ஒரு ஹோலி நம்பர் வந்து இருக்கு 786. இப்படி இருக்கும் பட்சத்தில் சில பேர் வந்து இன்னும் கூட காசு கொடுத்து வாங்குறதுக்கும் ரெடியா இருப்பாங்க. பேமெண்ட் வித்ட்ரால் பொறுத்த வரைக்கும் நமக்கு பேங்க் கார்ட்ஸ் வழியா ஈஸியா வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். சோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த கிரீன் பிஸ்தா மொபைல் ஆப் உடைய ஜெனுவின் ரிவ்யூ போகலாம். சோ இந்த மொபைல் ஆப் தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ கிரீன் பிஸ்தா அப்படின்னு வந்து கூகுள் பிளே ஸ்டோர்ல நம்ம சர்ச் பண்ணும்போது நமக்கு எக்ஸாக்டான சர்ச் ரிசல்ட் வந்து வந்திருக்கு. இப்ப பாருங்க, இந்த மொபைல் ஆப் வந்து 4.2 ஸ்டார் அவுட் ஆஃப் 5 ஸ்டார் அவுட் ஆஃப் ஒரு 5000 ரிவ்யூஸ் பக்கத்துல கிடைச்சிருக்கு. சோ கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணும்போது ஒரு 1 மில்லியன் பிளஸ் டவுன்லோட்ஸ் வந்து அச்சீவ் ஆயிருக்கு. சோ டீடைல்ஸ் அபவுட் திஸ் பர்டிகுலர் மொபைல் ஆப் வந்து கோ த்ரூ பண்ணும்போது, அதாவது கொஞ்சம் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா இந்த மொபைல் ஆப் வந்து லான்ச் பண்ண டேட் வந்து January 5, 2024. சோ இப்போ ரீசெண்டா April 18, 2025 வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. சோ இன்னும் கொஞ்சம் டீடைல்ஸ் வந்து பார்க்கலாமே. சோ இதோடைய டீடைல் ரிவ்யூஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து கோ த்ரூ பண்ணும்போது 5 ஸ்டார் ரேட்டிங் வந்து 4 ஸ்டார் 3 ஸ்டார் 2 ஸ்டார் அண்ட் 1 ஸ்டாரை விட ஜாஸ்தியா இருக்கு. ஆனா நீங்க ஒன்னு நோட் பண்ணும், 1 ஸ்டார் ரேட்டிங் வந்து கொஞ்சம் கூட போயிட்டு இருக்கு. சரிங்களா? சோ இப்போ ரீசெண்டான ரிவ்யூஸ் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் இருக்கு. சோ இதுல வந்து சில பேர் வந்து ஷேர் பண்ணது, இந்த மொபைல் ஆப்பை வந்து நான் வந்து கொஞ்சம் டைமா நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு பிரச்சனையும் இல்ல, அவங்களுடைய டிசைன் அவங்களுடைய ஃபங்க்ஷனாலிட்டி எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு. ஸோ கண்டிப்பா நான் இதை யாருக்குனாலும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதுல இன்னொரு ஒரு ஹை ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்னு ஒரு கமெண்ட் வந்து இருக்கு. என்ன அப்படின்னா, இவங்களுடைய இன்டர்ஃபேஸ் வந்து ரொம்ப கிளீனா இருக்கு, யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. பட் சில நேரத்தில் இந்த ஆப் வந்து லேக் ஆகுது, கிராஷ் ஆகுது, இதுதான் ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதுல சில நெகட்டிவ் ரிவ்யூஸும் வந்து பார்க்க முடியுது. என்ன அப்படின்னா, இந்த ரிவ்யூ வந்து போஸ்ட் பண்ணது வந்து April 2025. ஸோ லிஸ்டிங்காக நான் வந்து பே பண்ணிட்டேன். பட் வந்து கொஞ்சம் டைம் கழிச்சு அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இது கண்டிப்பா ஏத்துக்கவே முடியாது. ஏன்னா நான் ஒரு பேங்க் நோட் வச்சிருந்தேன், அந்த நோட் வந்து எண்ட் பண்ற நம்பர் வந்து 786 உங்களுக்கு தெரியும், அது ஒரு ஹோலி நம்பர். லிஸ்டிங் ஃபீயை பே பண்ண பிறகு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. என்ன அப்படின்னா, அது வந்து டேட் மந்த் இயர் ஃபார்மேட்ல இல்ல அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. சோ லிஸ்டிங் ஃபீயை பே பண்றதுக்கு முன்னாலேயே இவங்க ப்ராப்பரா வெரிஃபை பண்ணிருக்கணும். சோ இப்படி அமௌண்ட்டை வாங்கிட்டு ஏமாத்துற மாதிரி ஆயிட்டு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. சோ இதுக்கு வந்து ரிப்ளை வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க, கிரீன் பிஸ்தா லேப்ஸ் LLP. சோ அவங்களும் அதே ரீசன் தான் வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது டேட் மந்த் இயர் ஃபார்மேட்ல இல்ல அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. பட் அவங்களுடைய ரிப்ளைல வந்து பெருசா காரணம் எதுவுமே இல்ல, ஏதோ சமாளிபிகேஷன் பண்ண மாதிரியே தான் வந்து இருக்கு. சோ எனிவே கொஞ்சம் டீடைல் ரிவ்யூஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து கோ த்ரூ பண்ணலாம். இப்போ இதுல வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் வந்து கோ த்ரூ பண்ணும்போது நம்ம ரீசெண்ட் ரிவ்யூஸ்ல பார்த்த அதே ரிவ்யூஸ் தான் வந்து பார்க்க முடியுது. சில பேர் வந்து ஷேர் பண்ணது, நான் இந்த மொபைல் ஆப்பை வந்து ரொம்ப டைமா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. சில பேர் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள வேர்ட்ஸை வந்து அப்படியே காப்பி பண்ணி கமெண்டா வந்து பேஸ்ட் பண்ணிருக்கிறத வந்து பார்க்க முடியுது. சோ நிறைய பேர் வந்து இந்த மொபைல் ஆப்ல வந்து என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. எனிவே இந்த மொபைல் ஆப்ல வந்து கிரிட்டிக்கல் ஆர் மேபி 1 ஸ்டார் ரேட்டிங் அப்படின்னு வந்து கோ த்ரூ பண்ணலாம். சோ சில பேர் வந்து ஷேர் பண்ணது ஃப்ராட் அலர்ட். என்ன அப்படின்னா, ஒரு வருஷமா நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், லிஸ்டிங் ஃபீயை நான் வந்து பே பண்ணிட்டேன், எனக்கு வந்து ரீஃபண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில வந்து நான் வந்து பே பண்ணேன். பட் எந்த காரணத்துக்காகவும் அவங்க வந்து அந்த ரீஃபண்ட் வந்து கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிட்டு கஸ்டமர்ஸ்ட ப்ராப்பரா வந்து இன்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. நான் ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. நான் கண்டிப்பா யார்ட்டையும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கறத ஷேர் பண்ணிருக்காரு. சோ இதுக்கு வந்து 314 பேர் வந்து ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு வந்து மார்க் பண்ணிருக்காங்க. சோ சில பேர் வந்து இந்த மொபைல் ஆப்ல யூஸ் பண்றதுல வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா லிஸ்டிங் ஃபீ டீலிஸ்டிங் ஃபீ வந்து ப்ராப்பரா ரீஃபண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைல் ஆப்ல உள்ள கீவேர்ட்ஸ் வந்து பார்க்கும்போது ஈஸி டு யூஸ், கஸ்டமர் சப்போர்ட்,
ஃபேக் ஆப், டோன்ட் இன்ஸ்டால், இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் வந்து ட்ரெண்டிங்ல வந்து போயிட்டு இருக்கு. ஸோ எனிவே யூசர் டெமோ பர்பஸ்க்காக நம்ம இந்த மொபைல் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு அந்த பார் வந்து ஃபுல்லாக லோட் ஆன பிறகு ஸ்கேனிங் ஃபார் வைரஸ் வந்து வரும். இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆன பிறகு ஓப்பன் அப்படிங்கிறத வந்து கொடுங்க. ஸோ இன்ட்ரோ ஸ்க்ரீன் வந்து இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டை வச்சு நீங்கள் வந்து லாகின் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு பிறகு இந்த டேஷ்போர்ட் செக்ஷனுக்குள்ளே வருவீங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஏதாவது ஒரு பர்த் டேட்டை வந்து என்டர் பண்ணலாம். ஸோ இதில் வந்து கோத்ரூ பண்ணும்போது நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இந்த நோட் வந்து கிரீன் பிஸ்தால வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து 3 ஆப்ஷன்ஸில் நீங்கள் வந்து பே பண்ணலாம். அதாவது வந்து 99 ரூபா, 108 ரூபா, இல்லைனா வந்து 501 ரூபா. ஸோ அதை பொறுத்து உங்களுக்கு வந்து விசிபிலிட்டி வந்து கூடிட்டே இருக்கும். அதுதான் வந்து அவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி நீங்கள் வந்து மிச்ச ஆட்கள் வந்து ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷனும் வந்து கோத்ரூ பண்ணலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவங்க சீரியல் நம்பர் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த்க்கு வந்து ஒத்து போகுது. ஸோ உங்களுடைய பர்த் டேட் வந்து 30 ஜூலை 2008 இருந்தா அந்த சீரீஸ் நோட்டை வந்து நீங்க வந்து வாங்கலாம். இப்படி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி நமக்கு வந்து செல்லர்ஸ் பையர்ஸ் அப்படிங்கிற செக்ஷன் வந்து இருக்கு. ஸோ சில பேர் வந்து அவங்களுடைய எக்ஸ்பெக்டட் ப்ரைஸை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க 1372 ரூபா. இது வந்து எதுக்காக அப்படின்னா அந்த சீரீஸ் நோட்ல வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து இருக்கு 1 February 1993 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி சில பேர் வந்து 10 ருபீஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க, 20 ருபீஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க, 500 ருபீஸ் கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ கிரெடிட் ஆன மெசேஜ் கூட இவங்க வந்து டிஸ்பிளே பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரி பையர் செக்ஷன்லயும் நீங்க வந்து கோத்ரூ பண்ணலாம். ஸோ இப்படி குறைய அமௌண்ட்டுக்கும் அவங்க வந்து லிஸ்ட் பண்றாங்க, அதே மாதிரி அதிகமான அமௌண்ட்டுக்கும் லிஸ்ட் பண்றாங்க. ஆன் அண்ட் ஆவரேஜ் ஒரு 500 ருபீஸ் பக்கத்துல வந்து லிஸ்ட் பண்றாங்க. ஸோ நீங்க ஒருவேளை 500 ருபீஸ் நோட்டை வந்து நீங்க வாங்குறதா இருந்தா அந்த 500 ருபீஸ் பிளஸ் இந்த அடிஷனல் 500 ருபீஸை வந்து நீங்க வந்து பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதில் வந்து நமக்கு வந்து லைவ் செக்ஷனில் மேலே வந்து பிளாட்டினம் நோட்ஸில் வந்து நமக்கு வந்து நிறைய செக்ஷன்ஸ் வந்து இருக்குது. அதாவது வந்து MS தோனியோடைய பர்த் டேட்டு, விராட் கோலியோடைய பர்த் டேட்டு, அதே மாதிரி சல்மான் கான், ஷாருக் கான் இவங்களுடைய பர்த் டேட்ஸு, பில் கேட்ஸு இப்படி வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் வந்து ரேட் வந்து தாறுமாறா வந்து கூட்டியிருக்கு. ஸோ இவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு வந்து கிடைக்காட்டியும் மேபி ஒரு டீசன்ட் சம் ஆஃப் மணி உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா சில பேர் வந்து இந்த மாதிரி சீரீஸ் நோட்ஸ்ல வந்து ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. ஸோ ப்ரொஃபைல் செக்ஷன் வந்து இதுதான். இதுல வந்து நம்ம வந்து பேங்க் நோட்டை எப்படி வந்து ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ரெக்டாங்கிள்குள்ள நம்மளுடைய பேங்க் நோட்டை வந்து வைக்கணும் கரெக்டா, அதாவது கிளியரா வந்து ஸ்கேன் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு ப்ரொசீட் அப்படின்னு வந்து கொடுக்கலாம். ஸோ இதில் வந்து கிரீன் பிஸ்தா வந்து உங்களுக்கு வந்து பிக்சர்ஸ் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ வைல் யூசிங் திஸ் ஆப் அப்படின்னு வந்து கொடுத்துட்டு நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ ப்ரொஃபைல் செக்ஷனில் நெக்ஸ்ட் வந்து நம்ம பேமெண்ட் செட்டப் அப்படின்னு வந்து பார்க்கலாம். நமக்கு வந்து அமௌண்ட் வந்து வரக்கூடியது வந்து பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸில் தான். ஸோ நம்மளுடைய பேன் நம்பர் வந்து கேட்குறாங்க KYCக்காக. ஸோ பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸில் வந்து அக்கௌண்ட் நம்பரை மறுபடியும் வந்து என்டர் பண்ணும், IFSC கோடு, அதே மாதிரி அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் இதெல்லாம் வந்து என்டர் பண்ணிட்டு அதுக்கு பிறகு சப்மிட் அப்படிங்கிறத வந்து கொடுக்கலாம். ஸோ கோல்டன் நோட்ஸ் அப்படிங்கிற செக்ஷன்ல வந்து நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம மென்ஷன் பண்ண மாதிரி நல்ல பெக்யூலியரான நோட்ஸ், அதாவது விராட் கோலி, MS தோனி, இல்ல வந்து 786 நம்பர்ல என் பண்ணக்கூடிய இந்த பேங்க் கரன்சி நோட்டு, இந்த மாதிரி நோட்ஸ் எல்லாம் வந்து கோல்டன் நோட் செக்ஷன்ல வந்து வரும். ஸோ இதுக்கு வந்து பிரைஸ் வந்து கண்டிப்பா நீங்க வந்து கூடவே வைக்கலாம். ஸோ இவங்களுடைய கான்டாக்டர் செக்ஷன் வந்து கோத்ரூ பண்ணும்போது நம்ம எதிர்பார்த்தது ஒரு ரியல் கான்டாக்டர் செக்ஷன், ஒரு அஃபிலியேஷன் அட்ரஸ், ஒரு பின்கோடு, ஒரு லைவ் கூகுள் மேப் லொகேஷன், ஒரு ஃபோன் நம்பர், இது எதுவுமே இல்லை. பட் இவங்க வந்து யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம்ல ஆக்டிவா இருக்கிறது தெரியுது. ஒரு இமெயில் ஐடி வந்து இருக்கு. யூடியூப்ல அரௌண்ட் லைக் 14,000 ஆட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வச்சிருக்காங்க. இன்ஸ்டாகிராம்ல அரௌண்ட் லைக் 30,000 ஆட் ஃபாலோவர்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ கொஞ்சம் வந்து ஆக்டிவா இருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெரியுது. அவங்களுடைய போஸ்ட்லயே வந்து நல்லாவே தெரியுது. மொபைல்ல உள்ள கூகுள் பிளே ஸ்டோர்ல நம்ம ஆல்ரெடி வந்து ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் வந்து பார்த்துட்டோம். எனிவே நம்ம வந்து டெஸ்க்டாப் ஆர் மொபைல் லேப்டாப்ல நம்ம வந்து சர்ச் பண்ணலாம். கிரீன் பிஸ்தா மொபைல் ஆப் ரிவ்யூஸ், இல்ல வந்து கிரீன் பிஸ்தா மொபைல் ஆப் ரியல் ஆர் ஃபேக் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணலாம். ஸோ நமக்கு வந்து சில சர்ச் ரிசல்ட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு, ரிவ்யூ ரிசல்ட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. indiancommando.quora.com, அதாவது வந்து quora.comல வந்து ரிவ்யூஸ் வந்து இருக்கு. இது போக usanewscity.inல ரிவ்யூஸ் இருக்கு. இது போக earningreview.comல ரிவ்யூஸ் இருக்கு. இது போக softonic.comலயும் வந்து ரிவ்யூஸ் இருக்கு. இப்போ quora.comல வந்து ஒருத்தர் வந்து ஷேர் பண்ணுது. இது வந்து ரொம்ப பெருசா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மொபைல் ஆப் மாதிரி தெரியல. இப்பதான் வந்து புதுசா வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இதை வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க அப்படிங்கிற வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் usanewscity.inல வந்து கமெண்ட்ஸ் ஆர் மேபி கன்க்ளூஷன் வந்து கொடுத்தது. இது ஒரு லெஜிட்டான மொபைல் ஆப் தான். பட் இந்த மொபைல் ஆப் வழியா நல்ல ஒரு ஹை சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து எடுக்க முடியாது அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி earningreview.comல வந்து அவங்களுடைய வேர்டிக்ட் ஆர் மேபி கன்க்ளூஷன் வந்து ஷேர் பண்ணது. ஒரு ஃபுல் டைம் பிசினஸா இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப் வழியா நம்மளால வந்து ஏர்ன் பண்ண முடியாது.
பட் ஒரு டீசன்ட் சம் ஆஃப் மணி இந்த மொபைல் ஆப் வழியா earn பண்ணலாம். இது ஒரு ரியல் லெஜிட் மொபைல் ஆப் அப்படிங்கிற வந்து கொடுத்திருக்காங்க. Softonic.comல வந்து இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப்புக்கு கிடைச்ச ஸ்டார் ரேட்டிங் வந்து 4.3 ஸ்டார் அவுட் ஆஃப் 5 ஸ்டார். சோ இந்த மொபைல் ஆப்பை நடத்திட்டு இருக்கிறது வந்து ஒரு லீகலான கம்பெனி தான். ஆக்சுவலா இவங்க வந்து இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப்லயும் ரொம்ப வந்து ஆக்டிவா இருக்காங்க. இன்ஸ்டாகிராம்ல வந்து அடிக்கடி இவங்கள பத்தி போஸ்ட் வந்து மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த மொபைல் ஆப் வழியா ஒரு அஷர்ட் ஃபுல் டைம் இன்கம் வந்து earn பண்ண முடியாட்டியும் அப்போ ஒரு பார்ட் டைம் இன்கம் வந்து இந்த மொபைல் ஆப் வழியா earn பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. மிச்ச மொபைல் ஆப்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த மொபைல் ஆப் வழியா நமக்கு லோ பே அவுட்ஸ் தான் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் இது கண்டிப்பா ஃபேக்கான மொபைல் ஆப் கிடையாது. ஒவ்வொரு வாரமும் 500 ரூபாய் உங்களால earn பண்ண முடியாட்டியும் கண்டிப்பா ஒரு டீசன்ட் சம் ஆஃப் பாசிவ் இன்கம் இந்த மொபைல் ஆப் வழியா earn பண்ண முடியும். மறுபடியும் உங்களுக்கு ரிமைண்ட் பண்றேன், இந்த லிஸ்டிங் ஃபீஸ் as well as டீலிஸ்டிங் ஃபீஸ் நீங்க இந்த மொபைல் ஆப்ல செலுத்துறது வந்து எந்த காரணத்துக்காகவும் அவங்க ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. சோ இந்த மொபைல் ஆப் பத்தின உங்களுடைய சந்தேகங்கள், கிளாரிபிகேஷன்ஸ், குவெஸ்டன்ஸ், குவெரிஸ், பாசிட்டிவ் இல்ல நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்சஸ் எதுவா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. சோ இந்த யூஸ்ஃபுல் ஜெனுவின் ரிவ்யூ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக தான் எதிர்ப்பு நம்புறேன். மறுபடியும் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜெனுவினான ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியில உங்க எல்லாருமே சந்திக்கிறேன். அது வரைக்கும்